சீதா கூட எவனோ நின்று பேசிட்டு இருந்திருக்கான். அதை பார்த்துட்டு சும்மா வந்திருக்க. அவன் கையை வேற காலை வேறைய வெட்டி எறிய வேண்டாம். அண்ணே அவன் மேல கையை வைக்க முடியாதுண்ணே. ஏண்டா? அவன் கொஞ்சம் பெரிய இடம். பெரிய இடமா? ஆமா. இந்த ஊர்ல நம்மளோட பெரிய இடம் எவன்டா இருக்கான்? அண்ணே ரத்தனவேலு பாண்டி இருக்கானே, அவருடைய பையன். ரத்தனவேலு பையனா? ஆமாண்ணே. பெரிய இடம் தான். ஆமா, யார் சொன்னாத? அவனே சொன்னான். அவனே சொன்னானா? அப்ப உண்மையாதான் இருக்கும். அண்ணே இப்ப என்ன செய்யறது? டே, எதுவும் செய்ய வேண்டாம்டா, எதுவும் செய்ய வேண்டாம். விஷயத்தை மட்டும் ரத்தனவேல் காதுக்கு கொண்டு போயிட்டா போதும். அவன் ஃபேக்டரியில் ஒருத்தன் வேலை செய்கிறவன் லவ் பண்ணானா ரத்தனவேல் சப்போர்ட்டுக்கு வருவான். எதுவும் பண்ண முடியாது. இது ரத்தனவேல் பையன். அவன் சரசு பிள்ளைய கட்டிக்க ஒத்துக்குவானா? கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான். விஷயத்தை அவன் காதுக்கு கொண்டு போனா பிரச்சனையா அவன் பார்த்துக்குவான்டா. நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. சரி, பார்த்துக்கலாம். என்ன விஷயம் அவன் காதுக்கு தெரியும் போது இவன் பிள்ளையை கூட்டிட்டு எஸ்கேப் ஆயிட்டானா தான் பிரச்சனை ஆயிரும். ஆனா அதுக்கு முன்னாடி சரசு கிட்ட பேசிடுறேன். நீ போ, சரசு வர நேரம் ஆச்சு, நீ போ. என்னையா இன்னைக்கு மாப்பிள்ளை கணக்கா சும்மா ஜம்முன்னு இருக்க? ஏன் நான் புது மாப்பிள்ளை ஆகக்கூடாதா? நீ ஆக மாட்டேன் நான் சொல்றேன். ஆமா, உனக்கு எவ பொண்ணு கொடுக்க சரியா இருக்கா சொல்லு. ஏன் ஏன் எனக்கு தரமாட்டாங்க? ஏன் நீ தரமாட்ட? யோ, என்ன பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? இதெல்லாம் நல்லதுக்குல்ல, சொல்லிட்டேன். இங்க பார் சரசு, சீதாவை எனக்கு கட்டி கொடுத்துரு. உன்னையும் அவளையும் பக்குவமா நான் பார்த்துக்கிறேன். வாய மூடியா. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில இப்போ அவ வயசு என்ன, உன் வயசு என்னையா? அவ உனக்கு மக முறை, அதை நினைப்புல வச்சுட்டு பேசு. என்னடி நீ பெத்த விளாட்டம் பேசுற? மூத்த குடிச்சு மாவதானே அவ சொந்த மகளையே கட்டி கொடுக்குறா. நீ மூத்த குடிச்சு மகளை கட்டி கொடுக்க வயசு வித்தியாசம் பேசிட்டு இருக்க. ஆமா, நீ எந்த வயசுல யாரை கட்டிக்கிட்டு வந்த? ஜோ, பாவையாவ. இங்க பார், இப்படி பாவ புண்ணியம் பார்த்துட்டு இருந்தா நீ நடுத்தெருவுல தான் நிக்கணும். சோத்துக்கு வழி இருக்காது. விஷயம் தெரியுமா? அவ இப்பயே ஒருத்தன் கூட பழகிட்டு இருக்கா. நாளைக்கு அவங்க கூட ஓடுனான்னு வச்சுக்க, இங்க இருக்கிற சொத்து பூரா அவளோட போய் சேர்ந்துரும். இத்தனை நாள் நீ பண்ணினதுக்கு அவ உனக்கு கஞ்சி ஊத்த மாட்டா. அவ இல்ல, நானும் இந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஜோ, நீ என்னையா சொல்ற? என்ன சொல்றனா? வாக்கியாக்கரை ஓரமா இருக்கிற 5 ஏக்கர் தென்னந்தோப்ப உன் பேர்ல எழுதி வைக்கிறேன். வயக்காட்டுல ஒரு 5 ஏக்கரா உன் பேர்ல எழுதி வச்சிடுறேன். 20 லட்சம் பணம் உன் பேர்ல பிக்சட் டெபாசிட்ல போட்டு விடுறேன். அவளை எனக்கு கட்டி வை. உன்னையும் பார்த்துக்கிறேன், அவளையும் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் சரியா? ஆனா இதுக்கு உன் பொண்டாட்டி ஒத்துக்குவாளா? அத சொல்லு. அவ எப்படி ஒத்துக்குவா? அவ போயிருவா. ஊருக்கா? இல்ல, உலகத்தை விட்டே போயிருவா. அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். கொஞ்ச நாள்ல கதை முடிஞ்சிடும். அப்புறம் நாம ஜாலியா இருக்கலாம். இங்க பார், ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணுன அவளுக்கு ஸ்லோ பாய்சன், உனக்கு சட்டுன்னு முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். ஜோ, சரி சரியா, இங்க பாரு, தோப்பை ரெஜிஸ்டர் பண்ண ஏற்பாடு செய். நானும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்றேன். சரியா? அப்படி சொல்லிடிய ரஜதி.
எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவியா? நானே உதவி வாங்குற கண்டிஷனில் தான் இருக்கிறேன். கொடுக்குற கணக்கில் ஒன்றும் இல்லையா? என்ன வேணும்? ஐயோ ரொம்ப அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு புள்ள வேணுங்க. பிள்ளையா? ம் பிள்ளை வேணுமா? ஆமா. இப்படி இறங்கு. அந்த பக்கம் ஏறக்கால பையனுக்கு கூட்டி நடந்துகிட்டே கூட்டிட்டு போயிடலாம். அவ்வளோ போர்ஸ் இருக்கிறாங்க கேளுக்கிறவையா. ஐயோ நீங்க அர்ஜென்ட் புரியாம பேசுறீங்க. எனக்கு அர்ஜென்ட்டா புள்ள வேணுங்க. ஏங்க எப்படி தான் புள்ள இருந்தாலும் 10 மாதம் ஆக முடியாது. 10 மாசமா? அதெல்லாம் முடியாது. குறப்பிரசவனால ஒரு 8 மாசமாச்சும் ஆகணும்ல. இந்த 3 மாசத்துல ஆபரேஷன் பண்ணலாம் எடுக்க முடியாதா? 3 மாசத்துல எடுத்து ஆபரேஷன் பண்ணி 3 மாசத்துல எடுத்து ஆபரேஷன் இல்லை, அப்பாசன். அது இங்க பாருங்க, எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. ஏங்க இது 5 வருஷம் 10 வருஷமாச்சா? சரிங்க 5 வருஷம் ஆச்சு. என் வயித்துல ஒரு புழு பூச்சி குஞ்சு கூட இல்லைன்னு என் மாமியா அவ பிள்ளைக்கு எல்லா சொத்தையும் எழுதி வைக்க பாக்குறாங்க. அவளை கொன்னு விட. என்னத்துக்கு இப்பேற்பட்ட மாமியா நம்மளுக்கு எதுக்கு? இங்க பாரு, புழு பூச்சி குஞ்சு கூட இல்ல. புழு பூச்சி ஓகே, எனக்கு அந்த குஞ்சு தான் கொஞ்சம் இடிக்குது. ஐயோ நான் கோழி குஞ்சு சொன்னங்க. கோழி குஞ்சா? மாமியா என்னத்து வீட்டுல இடத்துக்கு வெட்டியா முடிச்சு விட்டுரு. அதுக்கும் அவளுக்கு நான் பிளான் பண்ணேன். கழுத முண்டை சாவவே இல்லை. அவளையும் கொல்றதுக்கு பிளான் பண்ணிக்கிறேன். நீ எப்பேற்பட்ட ஆளா இருப்ப? ஆமாங்க, நான் போகாத கோயில் இல்ல, குளம் இல்ல, நான் எங்கெங்கெல்லாம் போனேன் தெரியுமா? கோயிலுக்கு போனேன், குளத்துல போனேன், வீட்டுக்காரங்கிட்ட. ஐயோ அவனையும் கூட்டிட்டு போனியான்னு நீ ஒரு எழுத்து மாறி போயிருந்தா தப்பா நடக்க மாட்டாங்க. என்ன சொல்ல மாட்டேன், அப்படியே முழிங்கிருவேன். நீ சொல்லு. இங்க பாருங்க, அவர் இல்லாம நான் எப்படிங்க கோயிலுக்கு போவேன்? அவரையும் கூட்டிட்டு 2 பேரும் சேர்ந்து தாங்க போனோம். சாமியார்கிட்ட போய் இந்த குழந்தை கொடுத்துருக்கணுமே, எப்படி மிஸ் ஆயிடுச்சு? நல்ல சாமியாரா போயிட்டானா? என்ன சொன்னா? அவரு உங்ககிட்ட போ சொன்னாரு. தங்கம், நேற்று ஒரு சாமியார் பார்க்க போனேன். ஒரே ஒரு 100 ரூபா தான் தட்டத்தில் போட்டேன். உங்களுக்கு அமோகமான வேலை ஒன்று நடக்குன்னா ஆயா இப்படி பார்த்து விடுவான்னு நான் நினச்சே பார்க்கல. பிள்ளைத்தானே ரெடி பண்ணி போடலாம். வீட்டுக்காரிச்சு கோச்சிட்டு போயிட்டேன். 3 மாதம் சண்டையில் வீட்டில் இருக்கிற மாமி வீட்டில் வெறி கொண்டு திரியறேன் நான். ரெடி பண்ணி போடலாம். ஏங்க எனக்கு அர்ஜென்ட்டா புள்ள வேணுங்க. அதுக்கு எதாவது ரெடி பண்ண முடியுமா? அர்ஜென்ட்டா இப்போ புள்ள வேணுமா? அர்ஜென்ட் என்ன பிய்யா பேல்ற? அதே நினச்ச நேரத்துக்கு வர மாட்டேங்குது. என்னடி அர்ஜென்ட்டா பிள்ளை இல்லைன்னு இப்படி அசிங்கமா பேசுறீங்க? பின்ன நினச்ச நேரத்துக்கு ரெடி பண்ண முடியுமா? என்ன 10 மாதம் ஆகாதா? ஏங்க புள்ள அப்படியே அச்சசலா எனக்கு நல்லா கொழுது. எந்த டைரக்ஷனில் வேணும்? பையன் வேணுமா, பிள்ளை வேணுமா? பிள்ளைக்கு 2 கால் இருக்கணுமா, பையனுக்கு 3 கால் இருக்கணுமா? எதா இருந்தாலும் நீ கிளீனாக கேளு. 10 கால் இருக்கணும், அப்புறம் அதெல்லாம் கரெக்டா இருக்கணும். என்னன்னு கேளு, அதெல்லாம் கரெக்டாக இருக்கு நம்மகிட்ட. உனக்கு என்ன பையன் பாருங்க, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். என் பிள்ளை நல்லா அழகா செக்க செவேன்னு கொழுக்கு முழுக்குன்னு பொட்ட பிள்ளை தான் வேணும். ஐயா நீ ஊருக்கு போகிற மாப்பிள்ளை வையே, பிள்ளை மட்டும் அப்படியே கிளீனாக பொறுத்த நாட்டமே வேணும்னு. அதுவும் இல்லாம என் புருஷன் ஜாடையிலேயே வேணுங்க. அதுதான் சொல்றேன். ஊருக்குள்ள எல்லாத்துக்கிட்டையும் பிள்ளை வேலை, ஏங்க பிள்ளை மட்டும் புரிச்ச நாட்டமே வேணுமா? எப்படி என் புருஷன் ஜாடையில் இல்லைன்னா இந்த ஊருக்குள்ள என்ன ஏன் பத்தினின்னு சொல்லுமா? அங்க 2 வாழை மரக்குது, போக்கால எரிச்சுட்டு போயிடுறேன். இல்லை பத்தினி. நான் சொன்னாலும் சொல்லாட்டி பத்தினி தான். ரைட்டு. இப்போ என்ன உன் புருஷன் அவன் எங்கே இருக்கிறான்? அவர் வெளியே தான் இருக்காரு. நான் போய் கூட்டிட்டு விட்டா அந்த அந்த நாயை கூட்டிட்டு வா. என்ன ஒரு பிள்ளை பேர்பட்ட பேரை வச்சுட்டு இன்னமே பிள்ளை கொடுக்காது அவன் என்ன? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். கூட்டிட்டு வா இன்னைக்கு அவனை வெதி போடுறான். கூட்டிட்டு வா. இப்போ என்ன ஆகி போச்சு? பாட்டுல என்ன ஆகுது? எங்கடா பாட்டு போட்டீங்க? என் மாமா மதுரை வீரன். அட வாங்கலாண்டே. ஏய் என்னடி ஏப்லா போய் பெத்துக்கிட்டே வந்துட்டியா என்ன? ஏங்க இவர் தான் வக்கால ஒளி கரும்பு காட்டி கூட்டிட்டு போய்க்கிறேன். நீ அவளை எப்பேற்பட்ட ஆளா இருப்ப? நீ ஏடா பொண்டாட்டியா எடுத்துக்கிறா மிரண்டு கிடக்குற சொல்றா. ஆமா அப்படி கிளீனா சொல்லு. இறங்கில இங்க 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 இறங்க மாட்டியா? ஏன் நல்லா செட்டில் ஆயிட்டியா இருக்குதா? சரியான ரொமான்ஸ் ஆகுது. ஆயா நான் அவனை படாத படி இப்பதான் கூட்டியாந்துக்கிறேன். நீ அதை இதையும் கேட்டு அவனை அனுப்பி விட்டாத பாதியிலேயே. உமா குடு முகம். ஐயோ அவன்லாம் பேய் அடிச்ச மாதிரி இருக்கிறான். என்ன நீ என்ன எப்படி தான் கூட்டி போனது? தங்க இறங்குடா. புருஷனா? ஆமா
ஆமாங்க என் புருஷன். நீ எங்க பால் புட்டி எங்க மாமா? பால் புட்டி இருக்கட்டும் மாமா. அங்க பாரு மாமா, எந்த ரேட்லயும் அந்த நாடகத்தை முடிச்சோன்னு இப்படியே உலகம் ஸ்டேஷனுக்கு தான் போற. நீ பாரு என்னாடியா கெட்டாம நாட்டத்தை சொல்றீங்க, குழந்தை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு பிள்ளை எல்லாம் மயிரில் அக்கபர் பண்ணிக்கிறீங்க. ஏங்க இவர் கல்யாணம் பண்ணும்போது 7 அடி இருந்தாரு, இப்பதான் இழைச்சு போயிட்டாரு. இங்க பாரு, ஒரு பித்தலாட்டத்தை பேசுங்க வேண்டான்னு சொல்ல. இப்படி இருக்கிறவன் இப்படி ஆயிட்டானா பரவாயில்ல, 7 அடி இருந்தவன் எப்படி 1.5 அடி ஆனா? ஏங்க போட்டாதா நான் ஏகப்பட்ட 8 பேப்பர்ல கையெழுத்து போட்டு அப்பா கிட்ட கூட்டி வந்துக்கிறேன். நீ அவன் கொண்டுட்டு போறாத. பாருங்க எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இழுத்து விட எல்லாம் இழுத்து விட்டு தான் வச்சிருங்க. அவன் என்னம்மா எங்க போய் பேய் அடிச்ச மாதிரியே தெரியறான். என்னடா சாமி தூக்கமா வருது? ஏண்டி இவனை கட்டிக்கிட்டு குழந்தை இல்லைன்னா இவனே குழந்தை மாதிரி தான் இருக்கிறான். ஏங்க என் மாமனோட உங்களுக்கு இது தெரியுமா? எது அவரோட திறமைய பத்தி சொல்றேன். சும்மா டான் 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 எல்லாத்தையும் பண்ணிடுவாரு தெரியுமா? செய்யுங்க பண்றான். ஏங்க இல்லைங்க ஒரு ஃபோல்ஸ்ல சொன்னேன். ஏங்க அவனுக்கு மைக்கெட்ல ஏறுங்க சார், மேலே ஏறுங்க. போடுறா அவத்தை தூக்கி. என்னங்க எடுத்தா எட்டுது என்ன மைக்? சரிடா, நீ கட்டாமடான்னு பேசிவிடாதா, எனக்கு வேற பயமா இருக்கு. மாமா நான் தூக்கிறேன் வாங்க. இங்க ஏன் பேசிக்கிறேங்கிறான், நீ ஏன் போய் அவனை ராவடி பண்ணி விட்டுக்கிற? ஏங்க என் புருஷன் டென்ஷன் ஆகுறாரு, கம்முன்னு இருக்கீங்களா இல்லையா? இவன் அவ்வளவு அறிவாளியா அவன்? ஆமா, ஒரு நாள் எங்க வீட்டுல அரிசி பருப்பு எதுவுமே இல்ல தெரியுமா? 500 ரூபாய் பணம் கூட இல்ல, ஒத்த பைசா இல்ல. என் மாமா கிட்ட ஒத்த வார்த்தை தான் சொன்னேன், மாமா நம்ம வீட்டுல அரிசியே இல்லைன்னு. போய் 2 மணி நேரத்துல 2 மணி நேரம், அது 2 ஹவர்ஸ்லயே அரிசி பருப்போட வந்துட்டாரு. கூட 500 ரூபாய் பணத்தோடய வந்தாரு. அவர் திறமையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? கண்ணை குத்திட்டு போய் தொலைஞ்சிடாத. ஏண்டா பெருக்கான், அவ்வளோ அறிவாடா நீ? எப்பட்றா? நான் என்ன பண்ணேன்? கொஞ்சம் கிட்ட போ, ஒரே டயலாக் தான் இருக்குது, மவராசனா இருப்ப, கொஞ்சம் கிட்ட பேசு. நில்லு அப்புறம் மேலே நில்லு. அட மைக்கு தூக்கி விட்டு நில்றா சாமி. அவனை அதையும் பண்ணாதீங்களா, வீட்டுக்கு போகிறோமா, ஏன்டா கவர் பண்ணுறீங்க? நானும் போய் எல்லாத்திட்டையும் கேட்டேன். என்னன்னு? இல்லை நான் குறுக்கு பேச நீ மறந்துடும். சொல்லு. ரேஷன் கடைக்கு 2 தடவை போனேன். அவன் ஆதார் கார்டு கேட்கறான், என்னமோ அத்தையும் கேட்டு லோலாயம் பண்றான். காச்சா முச்சான்னு கேட்குறாங்க. இல்ல இன்னொருத்தன் வர்றான். இதாட்டம் இதாட்டம்னா எதாட்டம்? இதாட்டம். சரிங்க, இதாட்டம்னே இருக்கட்டும். சொல்லுங்க. குடும்ப கட்டுப்பாடு பண்ணாதான் அரிசி தருவோம்னா, அதுவும் 5 கிலோ தரணும். 5 கிலோ என்ன பண்ணீங்க? அதை பண்ணி அறுத்து போட்டு வந்துட்டேன். ஏங்க நீங்க போய் 5 கிலோ அரிசிக்கு மண்டைக்காங்க அறுத்துட்டு வந்துடுறீங்க. இவன் புல்லு வேணும் மசிறி வேணும்னா இங்கே எவன் பண்ண அவன் வேகம் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏங்க அதுக்கப்புறம் நாங்கள் போய் ஜோசியரை பார்த்தோங்க. வீட்டை மாத்தனா புள்ள பிறக்கும்னு சொன்னாங்க. மாற்றி வீட்டுக்காரரை மாற்ற சொல்லியிருப்பான். நீ வீடு நினைச்சிட்டு இங்கே பாரு. ஏங்க இந்த குழந்தைக்கெல்லாம் பல்லு விழுந்துட்டா முளைக்கிற மாதிரி அப்படி ஏதாவது முளைக்காதா என்ன? தெரியலீங்களே. இங்கே பாரு, மாமியாவை தான் கேட்கணும். இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னே குடும்ப கட்டுப்பாடு வரிசைனா முடிச்சு தான் போட்டிருப்பாங்க. பார்த்து கொஞ்சம் அவுத்த விட்டுற பெண்ணை அதான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும். எங்க குடும்ப கட்டுப்பாடுனா என்ன? வா உனக்கு ஒன்றும் தெரியும்பா அவன் சிந்துக்கல்லிக்கு. ஏண்டா ஏங்க பிள்ளை வேணும்னு என்கிட்ட கேட்டிருக்கிறான் கூட்டுக்காரியே. பார்த்து நீத்தே தான் அவனு சொல்லணும். சரி விடுமாம்மா, அப்படி நமக்கு பிள்ளையே இல்லைனாலும் உனக்கு நான் பிள்ளையா இருக்கேன், நீ எனக்கு பிள்ளையாரு. பரவாயில்ல நீ ஆட்டி போனாலும் போன பரவாயில்ல, அவன் விட்டா போதுங்க நிலைமையில இருக்கிறான்.